வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அல்ட்ரா போர்ட்டபிள் லேப்டாப், 2-in-1 கன்வெர்ட்டபிள் லேப்டாப். இப்போதைக்கு இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அல்ட்ரா போர்ட்டபிள் கன்வெர்ட்டபிள் இது. ஏசுஸோட ROG X13 2022 மாடல். போன வருடம் X13ஓட இந்த 2021 மாடல் வீடியோ கூட போட்டேன். இது ஒரு அப்கிரேடட் வேரியண்ட். ஸோ இதில் என்ன அப்கிரேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, AMD Ryzen 9ல் பவர் ஆகுது, லேட்டஸ்டான ஒரு சிப்செட்டில் இது பவர் ஆகுது. அப்புறம் DDR5 ரேம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. 4th gen ஃபாஸ்டான SSD இதில் இருக்குது. MUX ஸ்விட்சும் இதில் இருக்குது. ஸோ இந்த ROG X13 Flowோட 2022 மாடலோட விமர்சனம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விலையும் மதியம். இதோட விலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன் கான்ஃபிகரேஷனில் கொண்டு வராங்க. 1,20,000 வருது. எங்கிட்ட இருக்கிறது டாப் ஆஃப் த லைன் கான்ஃபிகரேஷன். இது 1,70,000 கிட்ட வருது. MRP விலைகள் மார்க்கெட்டில் குறைவாக இருக்கலாம். கடைகளில் இல்லை ஆன்லைனில் பார்க்கும்போது பைலிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். லேட்டஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த கன்வெர்ட்டிபிள் எப்படி இருக்குது, வாங்குறமோ இல்லையோ, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஒரு லேப்டாப்பை பற்றி. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இது கன்வெர்ட்டிபிள்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். டேப்லெட் மோடில் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி டென்ட் வடிவத்தில் வச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி கூட நீங்கள் போர்ட்ரேட் மோடில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன் கிடைக்குது இந்த கன்வெர்ட்டிபிளில். ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இது கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூக்கேஸ் மாதிரியான ஒரு பெரிய பாக்ஸ் இது. ஸோ பாக்ஸை இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா மெயின் லேப்டாப் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ் உள்ளே இருக்குது. கூடுதலாக இதுக்கான பேக் தந்திருக்காங்க. ஸோ இந்த கேரி பேக் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ்னு சைட்லலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இன்னொரு பேக்கும் தந்திருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ROGயோட XG மொபைல் எக்ஸ்டர்னல் டாக் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் டாக்கில் நீங்கள் GPU கனெக்ட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் GPU கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பேக்கும் தந்திருக்காங்க. வேறு ஏதாவது கூட நீங்கள் இதில் போட்டு யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ 2 பேக், உள்ளுக்கு இன்னொரு பேக்கும் இருக்குது. ஸோ ஸ்ட்ராப்ஸ் 2 தந்திருக்காங்க. ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி ஷோல்டர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான 2 ஸ்ட்ராப்பும் தந்திருக்காங்க. இப்போ இந்த மெயின் லேப்டாப் பாக்ஸை வெளியே எடுக்கலாம். ஸோ லேப்டாப் பாக்ஸை வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட டேக்லைன் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் குவாலிட்டியில் இது இருக்குது. இதான் இந்த லேப்டாப். ஸோ ROG X13 Flow பிளாக் கலரில் வருது. ஸோ இதில் என்னெல்லாம் கீ ஹைலைட்டாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டிபிள் டிசைன், சப்போர்ட்ஸ் ROG XG மொபைல், அப்புறம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் LP DDR5 ரேம், MUX ஸ்விட்ச், லிக்விட் மெட்டல் தெர்மல் காம்பவுண்ட் இருக்குது கூலிங்காக, டால்பி விஷன் அட்மாஸ், Wi-Fi 6E சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 100 வாட்ஸ் சார்ஜர் உங்களுக்கு கிடைக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் 50% 30 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ வாட் ட்ரூ கலர் டெக்னாலஜி பேண்ட் வேலிடேட்டட் போட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டி எனக்கு தென்படுது. ஒரு டெக்ஸ்சர் டிசைனில் பண்ணியிருக்காங்க. வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 1.3 kg வெயிட் இருக்குது. சரி, இப்போ டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சில யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்குள்ளேயே ஒரு அவங்களோட பென்னும் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பென்னும் Asus பென்னும் உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்குது. அப்புறம் 100 வாட்ஸ் சார்ஜர், மற்ற இந்த பவர் அடாப்டர் 100 வாட்ஸ் சார்ஜர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. முதல்ல டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.3 kg வெயிட்டில் இது வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. உள்ளே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல் லிட்டு, அடி பக்கமும் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு திடமான ஒரு சாலிட் பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரொம்பவே ஒரு குட்டியோண்டு லேப்டாப் இல்லையா. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு 13 inch டிஸ்பிளே தான். ஸோ ரொம்பவே ஒரு கம்பேக்டான ஒரு லேப்டாப். நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இந்த கீபோர்ட் டெக் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. ஒரு ஃப்ளெக்ஸ் எதுவுமே இருக்குது தென்படலை. ஸோ நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்குது. அடிப்பகுதியில் ஏர் வென்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த ஃபூட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறுசாக இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டேப்லெட் மோடில் கொண்டு போகும்போது உங்களுக்கு முழுமையாக 360 டிகிரி கிடைக்குது. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இந்த ஸ்மால் ஃபூட்டரில் இருக்குது. அதை பற்றி நான் தொடர்ச்சியை பாருங்கள், அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பற்றி பார்ப்போம்.
ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு யூஎஸ்பி 3.2 Gen 2 Type A போர்ட் தந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு யூஎஸ்பி 3.2 Gen 2 Type C போர்ட் வந்து கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே போர்ட்டு பவர் டெலிவரி சப்போர்ட்டோடு இது வருது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து HDMI போர்ட் தந்திருக்காங்க. ஆடியோ ஜாக் காம்போ இருக்குது. அப்புறம் வந்து பவர் எல்இடி இண்டிகேட் தந்திருக்காங்க. பேட்டரி இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு சார்ஜ் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாப் போட்டு ஒன்று தந்திருக்காங்க. அந்த ஃப்ளாப்பில் வந்து ROG போட்டுருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ROG XG மொபைல் இன்டர்ஃபேஸ். ஸோ அவங்களோட எக்ஸ்டர்னல் GPU டாக்கை வந்து இதன் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இன்னொரு USB 3.2 Gen 2 Type C போர்ட்டும் தந்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே போர்ட் மற்றும் பவர் டெலிவரி சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ வந்து 2 USB Type C போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ப்ளஸ் வந்து இந்த மொபைல் இன்டர்ஃபேஸும் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஹிஞ்ச் மெக்கானிசம் வந்து ரொம்பவே திடமாக நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. டேபிளில் வந்து நீங்கள் வந்து ஹிஞ்ச் மெக்கானிசம் சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணி லீடு வச்சா கூட வந்து ரொம்ப திடமாக வாபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹிஞ்ச் மெக்கானிசம் தந்திருக்காங்க. எர்கோ ஹிஞ்ச் மெக்கானிசம் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 120 டிகிரி கிட்ட நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வைக்கும்போது ஸ்லைட் எலிவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் வந்து எலிவேஷன் வந்து இந்த டிகிரியில் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் எர்கோ ஹிஞ்ச் மெக்கானிசம் தந்திருக்காங்க. இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கீபோர்ட் ஃபுல் சைஸ் கீபோர்டு தந்திருக்காங்க. 1.7 mm கீ ட்ராவலோடி வருது. டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்லைட் தராங்க. ஒயிட் பேக்லைட் இருக்குது. RGB கலர் கிடையாது, ஒயிட் பேக்லைட் கிடைக்குது. 3 அளவுக்கு பிரைட்னஸ் லெவலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து மல்டிமீடியா கீஸ் தந்திருக்காங்க. ஷார்ட்கட்ஸ்லாம் சில தந்திருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு கீபேட், நல்ல டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ட்ராக் பேட் வந்து கீழே கொஞ்சம் சிறுசாக இருக்குது. பட் ஏன்னா வந்து இது வந்து ஒரு அல்ட்ரா கம்பேட்டபிள் இல்லையா, மொத்த லேப்டாப்பே வந்து ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன ஒரு ட்ராக் பேடும் தந்திருக்காங்க. பட் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. இந்த சைடில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்து ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்குது. விண்டோ ஹெலோ சப்போர்ட்டும் இதில் உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. பட் உங்களுக்கு வந்து UHD பேனல் டிஸ்பிளேயும் வந்து கிடைக்குது, ஆப்ஷன் இருக்குது. பட் அதில் வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட். பட் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்பேக்டான ஒரு லேப்டாப். சின்ன ஒரு டிஸ்பிளே சொன்னிருந்தேன் இல்லையா, 13 inch டிஸ்பிளே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா UHD வந்து ஓவர் கில்லாக தான் இருக்கும். ஃபுல் HD வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் HD வந்து என்னோட சாய்ஸாக இருக்கும். நான் வந்து லேப்டாப் வந்து வாங்குறேன்னா ஸோ ஃபுல் HD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டச் டிஸ்பிளே. டச் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. அப்புறம் வந்து கலர்ஸ் வந்து ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பேண்டன் வேலிடேட்டட் டிஸ்பிளே. ஸோ வந்து கலர் ஆக்யூரசி வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ எது பார்க்குறீங்களோ ஒரு நேச்சுரலான நல்ல ஒரு கலர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பேண்டன் வேலிடேட் டிஸ்பிளே, அடாப்டிவ் சிங்கோடி வருது. டால்பி விஷன் HDR சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு 500 nits பிரைட்னஸ் கிடைக்குது. 100% sRGB கலரும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது. டிஸ்பிளேயோட தரம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு மூவி பார்க்குறதுக்குனாலும் சரி, நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்குனாலும் சரி, நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த X13 2022 மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பல கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. ஸோ இந்த CPU வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷனில் கொண்டு வராங்க. AMD Ryzen 9 6900HS, அப்புறம் AMD Ryzen 7 6800HS 2 CPU வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ GPUவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கான்ஃபிகரேஷனில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிற இந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 3050 Tiயில் GPU தந்திருக்காங்க. ஒரு 4GB விர்ச்சுவல் ரேம் GDDR6 ரேம் இதில் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு RTX 3050 ஆப்ஷனும் வந்து கிடைக்குது. இந்த டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் அவங்க AMDயோட இன்டகிரேட்டட் வெறும் வச்சு கூட உங்களுக்கு கிடைக்குது. AMD Radeon 680M GPU மட்டும் வச்சு உங்களுக்கு கிடைக்குது. இந்த இன்டகிரேட்டட் தவிர மற்ற அந்த டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த லேப்டாப்ஸில் வந்து உங்களுக்கு MUX ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த மாடல் வந்து AMD Ryzen 9 3050 Ti GPUடி வருது. இப்போ பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்க்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து திரையில் நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து பார்க்கலாம். 3D மார்க் ஸ்கோர், PC மார்க் ஸ்கோர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1TB ஸ்டோரேஜ் இருக்குது. Gen 4 SSD வந்து இதில் தந்திருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்டோரேஜும் வந்து கிடைக்குது. இப்போ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. Far Cry 5 பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 FPS ஆவரேஜ் கிடைக்குது. இப்போ நான் அந்த Forza 4 வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். நல்லவே ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
ஸோ முதல்ல நான் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன ஃபோட்டோ தந்திருக்காங்க, அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேம் விளையாடும்போது நீங்கள் டேபிளில் வைக்கிறீங்க, இந்த ஃபூட்டர் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கனால இந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கல. அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் தந்திருக்காங்க. தெர்மல் கண்ட்ரோல் பண்ணதுக்கு உங்களுக்கு 2 ஃபேன் இருக்குது, 3 ரேடியேட்டர் தந்திருக்காங்க, 2 ஹீட் பைப் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த லிக்விட் மெட்டல் காம்பனண்ட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க சிபியூவில். இருந்தாலும் வந்து இந்த ஃபூட்டர் சிறுசாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் சரியாக போகல. அதனால் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாக தென்படுது. குறிப்பாக உங்களுக்கு இந்த ஹீட்டிங் இந்த சைடில் வந்து ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இங்கேயும் வந்து கொஞ்சம் ஹீட்டிங் அதிகமாக இருக்குது. ஒரு 60 டிகிரி கிட்ட போச்சு நான் வந்து ஃபோர்ஸாக விளையாடும்போது. பட் விளையாடும்போது எனக்கு தெரியல, ஏன்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் மைல்டாக கொஞ்சம் ஹீட்டிங் குறவாக தான் இருக்குது. பட் இந்த ஃபூட்டர் கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஹீட்டிங் வருது. ஸோ கொஞ்சம் ரெய்ஸ்டு பொசிஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் வந்து கம்மியாகும். ஸோ இந்த டேபிள் டாப்பில் வச்சு நீங்கள் விளையாடும்போது இந்த ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிப் ஆகுது. பெரிய லேப்டாப்பில் இந்த சேம் கான்ஃபிகரேஷன் உள்ள இந்த பெரிய லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபூட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு மைனர் விஷயம். பட் இருந்தாலும் ஒரு கன்வெர்ட்டிபிளுக்கு வந்து உங்களுக்கு முழுமையான 360 டிகிரி கிடைக்கணும் இல்லையா, அதனால தான் வந்து சின்ன ஃபூட்டர் வச்சுருக்காங்க. பட் ஓகே, நீங்கள் வந்து இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கேமர்ஸ்னால் ஒரு நல்ல ஒரு கேமிங் செட்டப் வச்சுருப்பீங்க. பட் இது வந்து மோஸ்ட்லி ஆன் த கோ, நீங்கள் வெளியே கேரி பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கம்பேக்டான ஒரு லேப்டாப் வேணும். பெரிய லேப்டாப் எனக்கு வேண்டாம், பல்கியான லேப்டாப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கு நல்ல உகந்த ஒரு லேப்டாப், ஸ்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு 2-in-1 கன்வெர்ட்டிபிள் இது. அல்ட்ரா கம்பேக்டான ஒரு லேப்டாப் இது. அப்புறம் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணாலும் சரி, மற்ற டாஸ்க் எந்த டாஸ்க் போட்டாலும் சிறப்பாக இது வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டாப் நாச் 2-in-1 கன்வெர்ட்டிபிள் இதில் தந்திருக்காங்க. பட் சின்ன பெர்ஃபார்மன்ஸ் குறைதுக்கு காரணம் வந்து இந்த சின்ன ஃபூட்டர் ஏர் சர்க்குலேஷன் வந்து தடுமாறுது. பட் அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டு கொஞ்சம் கீழே ஏர் போகிற மாதிரி வச்சிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிப் ஆகாது, நல்லாவே திறன் கிடைக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் இது. அப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 62 Wh பேட்டரி தந்திருக்காங்க. 100 watts USB-C சார்ஜரோடி வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மோடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவங்களோட ஆர்மரி கிரேட்டுங்கிற அந்த சாஃப்ட்வேரில் போய் சைலண்ட், பெர்ஃபார்மன்ஸ், டர்போ இல்லாட்டி மேனுவலில் வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆர்மரி கிரேட்டில் கிடைக்குது. ஸோ இந்த லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபேன் ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமுக்கான ஒவ்வொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆர்மரி கிரேட் சாஃப்ட்வேரில் தந்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, வந்து வீடியோ டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து ஒரு 5 hours கிட்ட வந்து பேட்டரி லைஃப் வந்து எனக்கு இதில் கிடச்சிது. ஒரு கம்பேக்டான லேப்டாப்புக்கு ஓகே. ஸோ நீங்கள் கேம் விளையாடிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இந்த பவர் கேபிள் போட்டு தான் நீங்கள் வந்து எந்த லேப்டாப்னாலும் விளையாடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல ஒரு பெட்டர் கேமிங் திறன் வந்து கிடைக்கும். கேபிளில் எடுத்துகிட்டு நீங்கள் பேட்டரியில் வந்து நீங்கள் எந்த லேப்டாப்லேயும் கேம் விளையாடும்போது திறன் வந்து குறைவாக தான் இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் நார்மல் யூஸுக்கு டாஸ்க்கு வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு 5 hours பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து Asus ROG X13 லேப்டாப். ஒரு நல்ல ஒரு தரமான ரொம்பவே பவர்ஃபுல்லான 2-in-1 கன்வெர்ட்டிபிள் லேப்டாப் இது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் போகிறேன், அடிக்கடி வெளியே போகிறேன், ரொம்பவே ஒரு கம்பேக்டான ஒரு லேப்டாப் வேணும், 2-in-1 கன்வெர்ட்டிபிள் லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லேப்டாப். விலை அதிகம், பட் அதுக்கு தக்கன வந்து விஷயங்கள் இதில் இருக்குது. பவர்ஃபுல்லான லேப்டாப் இது. அப்புறம் பென் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கெலாம் வந்து அவங்களோட இந்த பென்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் இது. நல்ல ஒரு டிஸ்பிளே, படம் பார்க்குறதுக்கு, மல்டிமீடியாவுக்கு, கேமிங்கு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து டிசைனான நல்ல ஒரு ஸ்பீக்கரும் இதில் தந்திருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான 2-in-1 கன்வெர்ட்டிபிள் இது. Asusோட ROG X13 2022 மாடல். இந்த லேப்டாப் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரைக்கும் இந்த விடை பிரதலேஷ் ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.